ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இப்போதும் கூட ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போமா? பரம எருசலேமே, பரலோகம் விற்றிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விற்றிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாபரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விற்றிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன். சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதி தேவன் நீலடி சிரம் புதைத்தேன். நீதிமான்கள் ஆவியில் மறுவை நின்றேன். மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விற்றிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விற்றிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இப்போதும் கூட நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனை துதித்து ஆராதிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட சுவாமி பாமி துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கூட கத்தாவே நீங்கள் எங்களோடு அப்பா ஸ்தோத்திரம் உலாவுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா பரலோகமே உம்மை துதிப்பதால் சுவாமி கர்த்தர் நீங்கள் அங்கே வாசம் செய்கிறீங்கப்பா. இந்த இடத்துல நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் வாசம் செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம்.
பரலோகமே உம்மை துதிப்பதால். கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஆமே சப்பா, நாங்கள் இந்த இடத்துல ஒன்றா கூடி உங்களை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய துதிகளிலே கர்த்தர் நீங்கள் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஆராதனையிலே கர்த்தர் நீங்கள் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, இது உங்களுக்கான டிப்ஸ் நேரம். மாணவர்களாகிய நீங்க எப்பயுமே பாடத்துல ஜெயிச்சு வாழ்க்கையில தோற்று போயிடக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற நீங்க வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும். பாடத்துல 90% மேல வாங்கிட்டா ரொம்ப ஹாப்பி தான், ரொம்ப சந்தோஷம். அதே வேளையில வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய காரியத்தையும் சரியாய் செஞ்சு கொண்டிருக்கணும். வாழ்க்கையில கிறிஸ்தவ பிள்ளைகளாகி நம்ம எப்படி ஜெயிக்கலாம்? ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றது இல்ல. இன்னைக்கு அதுக்குரிய ஒரு சின்ன டிப்ஸை ஒன்று சொல்ல போறேன். நம்ம பிசிக்ஸ் லேபுக்கு போயிருப்போம். அங்க நிறைய மேக்னெட்ஸ் எல்லாம் இருக்கும், நமக்கு தெரியும். சயின்ஸ் ஸ்டூடெண்டோ இல்லையோ எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, காந்தத்தின் இரு துருவங்கள், ஒன்னு வடக்கு, ஒன்னு என்னது நார்த் அண்ட் சவுத். நார்த்து எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நார்த்தையும் கிட்ட கொண்டு வந்தா ஒட்டுமா? ஒட்டாது. சவுத்து கிட்ட கொண்டு வந்தா ஒட்டுமா? ஈஸியா அது ஒன்னே ஒன்னு செஞ்சிடும், கவர்ந்துரும். இது மூலம் ஏசப்பா இன்னைக்கு ஒரு காரியத்தை உனக்கு சொல்ல போறாங்க. என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பாலினத்தவரால ஈஸியா ஈர்க்கப்பட்டு விடுவோம். ஒரு பையன் சொன்னானா, நான் 2 மேக்னெட் எடுத்துக்க போறேன். ஒன்னு சவுத் போல் இருக்கிற மாதிரி, வட துருவம் இருக்கிற மாதிரி, இன்னொன்னு ஒன்னு வட துருவம், ஒன்னு தென் துருவம் இருக்கிற மாதிரி கிட்ட வரைக்கும் கொண்டு போவேன், நல்லா கிட்ட கொண்டு போவேன், ஆனா ஒட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கடா, எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொன்னானா. அதே போல 2 மேக்னெட்டை எதிரெதிர் துருவத்தை கிட்ட கொண்டுட்டே வந்தான். பாரு, நான் என்னோட கை பலத்தால அதை நான் ஒட்டவே விட மாட்டேன் பாருன்னு கொண்டு வந்தான். கொஞ்சம் கேப் இருக்கு, டக்குன்னு என்ன செஞ்சிச்சு, ரெண்டும் ஒட்டிக்கிச்சு. பாத்தியா, எதிரெதிர் துருவத்தை நம்ம எவ்வளோ பிளான் பண்ணாலும் அது இணைஞ்சிரும். இதன் மூலம் ஏசப்பா சொல்றாங்க, எதிர்பாலினத்தவரோடு இருக்கிற நட்பு எப்பயுமே கிட்ட வந்தா அது டேஞ்சர். அதுக்கு ஒரு ஈஸியான 3 பாயிண்ட் அக்கா சொல்றேன். எதிர்பாலினத்தவரை பார்க்கும்போது 3 அடி தள்ளி நின்று பேசணும், 3 பேர் முன்னாடி நின்று பேசணும், தேவைப்பட்டா 3 வார்த்தை தான் பேசணும், அதுக்கு மேல பேசக்கூடாது. ஞாபகம் வைக்க ஈஸியா இருக்குல்ல? 3 அடி தள்ளி நின்று பேசணும், 3 பேர் முன்னாடி நின்று பேசணும், 3 வார்த்தை தேவைப்பட்டா அவளை பேசணும், அவ்வளவுதான். எப்போதுமே நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. இயற்கையே நமக்கு போதிச்சிருச்சு எதிரெதிர் துருவங்கள் ஈர்க்கும்னு சொல்லி. இயற்கையா நமக்குள்ள இருக்கிற மாம்ச சுபாவத்தின் கேரக்டரும் அப்படிதான். ஆனா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்ம தான் இருக்கணும். அப்ப ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, நம்ம தான், நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். நம்மளை எவ்வளோ பரிசுத்தமா வைக்கணுமோ அவ்வளோ பரிசுத்தமா வைக்கணும். பாடத்துல ஜெயிச்சு வாழ்க்கையில தோட்டுட்டோம்னா என்னைக்குமே கவலை தான். எப்பயுமே தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஃபார்முலா வச்சுக்கோ. நீ வளர்ந்து எவ்வளோ தூரம் போனாலும் பின்னாடி திரும்பி உன் வாலிப வயசை பார்க்கும்போது அது ஒரு பூந்தோட்டம் மாதிரி அழகா இருக்கணும். அதுல நீ ஐயோ ஏன் இப்படி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு, ஏன் இந்த நபர் கூட நான் ஐக்கியம் ஆயிட்டேன், ஏன் இப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு உன் வாலிப வயசை நினைச்சு நீ கவலைப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. வாலிப வயதை நினைச்சாலே சந்தோஷமா இருக்கணும். எஸ்தர்னு ஒரு அக்கா பைபிள்ல இருக்கிறாங்களே, அவங்க ராணி ஆனதுக்கு அப்புறம் அந்த வாலிப வயதை பின்னாடி திரும்பி பார்த்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. ஓ, எத்தனை மனுஷரோட கண்களை எனக்கு தயவு கிடைச்சிச்சு, ராஜா போட்ட மாலை என் கழுத்துல போடும்போது எவ்வளோ ஹாப்பி. அவங்கள பத்திரமா பாதுகாத்து கொண்டாங்க. அன்பான வாலிப தங்கச்சி, வாலிப பிரயாயம் பெண்மை அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனால உன்னை ரொம்ப கேர்ஃபுல்லா கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமுள்ள பிள்ளையா பாதுகாத்துக்கிட்டனா ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமான தெய்வ திட்டங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில தருவாங்க. இந்த டிப்ஸ் உனக்கு மறக்கவே மறக்காதுன்னு நினைக்கிறேன். பிசிக்ஸ் லேபுக்கு போகும்போது, மேக்னெட்டை பார்க்கும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோ. அக்கா, இந்த காலத்துலலாம் இதெல்லாம் செல்லுபடி ஆகுமா? இப்படி சொல்றீங்களக்கா, சோசியல் மீடியா
சேட்டிங் மெசேஜ் எல்லாம் நினைச்ச உடனே எங்க இருக்கிறவங்கள்ட்டாலும் பேசுறதுக்கு ஈஸியான இந்த காலத்துல 3 அடி தள்ளி நில்லு, 3 பேர் நிற்கும் போது பேசு, இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். எப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெண்மை விலையேற பெற்றதோ அதே போலதான் இன்னைக்கும் உனக்கு உன்னுடைய பெண்மையை வெளியேற பெற்றதா கொடுத்திருக்கிற தேவன் கிட்ட பத்திரமா நீ வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சேனா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணனா வாழ்க்கையும் ஜெயிக்கலாம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், நம்மளுடைய படிப்பாக இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், எல்லாருமே அந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும், தொடர்ந்து முன்னேறணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். முன்னேறு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்வேர்டு அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்வேர்டாக இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி இந்த ஃபார்வேர்டுங்கிற வார்த்தையை வச்சு இந்த வார்த்தையில் ஒவ்வொரு எழுத்து என்ன சொல்லுது, என்ன சத்தியத்தை நமக்கு இன்றைக்கி ஸ்டூடெண்ட் டைமில் கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நேரம் கேட்கலாம். ஃபார்வேர்டு அப்படிங்கிற வார்த்தையில் முதல் எழுத்து குறிப்பது எஃப். எஃப் அப்படின்னா ஃபர்கட். எனக்கா எடுத்த உடனே மறந்துடு, எதை மறந்துடு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு சின்ன பாவம் பண்ணியிருக்கலாம், ஒரு குற்றம் செய்திருந்துருக்கலாம், அதை யாருக்கும் தெரியாமல் அந்த பாவத்தை மூடி மறைச்சிருந்துருக்கலாம். அப்படிப்பட்டதான குற்ற மனசாட்சியோடு நீங்கள் இருக்கிறீங்களா? அதை மறந்துடு. அதான் எஃப் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபர்கட், மறந்து விடு அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்ந்த யோசேப்பு என்கிற வாலிபனை குறித்து. அந்த வாலிபன் வந்து அவங்களுடைய சகோதரர் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய சகோதரர்கள்லாம் இந்த யோசேப்பை தூக்கி குழியில் போட்டாங்க. அதேமாரி போத்திபாருடைய கையில் விற்று போட்டாங்க. போத்திபாரும் செய்யாத தவறுக்காக யோசேப்பு என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. இதெல்லாம் கடந்து போய் யோசேப்பு ஒரு நாள் தேவ கிருபை யோசேப்பு மேலே இருந்தது நிமித்தமாக யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாக மாறுறாரு. அதிபதியாக இருக்கும்போது யோசேப்புடைய சகோதரர்கள் இருந்த தேசத்தில் வந்து பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த உடனேவும் யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாருமே யோசேப்பை தேடி வர்றாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பு வந்து தன்னை பழி வாங்கிடுவோம் அப்படின்னு யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்து பயப்படுறாங்க. பயந்த உடனேவும் அந்த நேரத்தில் தான் யோசேப்பு வந்து இல்லை, நான் உங்களை வந்து பழி வாங்க மாட்டேன், உங்களை வந்து நான் தண்டிக்க மாட்டேன், நான் என்றைக்கோ நீங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மூத்த மகனுக்கு மனாசே அப்படின்னு பேர் வைக்கிறத நம்ம வந்து வாசிக்கிறோம். மனாசே அப்படின்னா மறதின்னு அர்த்தம். நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நமக்கு மறதி ரொம்ப வேணும். மறதி இருந்தால் தான் நம்ம வந்து பழைய காரியங்கள், பழைய குற்றங்கள், குற்ற மனசாட்சி எல்லாத்தையுமே விட்டு மறந்து வெளியே வர முடியும். என்றைக்கோ ஒரு நாள் செஞ்ச குற்ற மனசாட்சி, அந்த பழைய உணர்வுகள், பழைய காயங்கள், கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துரு. வெளியே வந்தால் தான் நீ அடுத்து உன்னுடைய வாழ்க்கையை, அடுத்து உன்னுடைய காரியத்தை வந்து கவனத்தில் செலுத்த முடியும். அதற்கு மாறாக ஆண்டவர் செய்த நன்மைகளை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. சங்கீதம் 103:1 இப்படியே நான் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம வந்து ஒரு நாள் மறந்து போகவே கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் 10 குஷ்டரோகிகள் சுகத்துக்காக ஆண்டவரை தேடி வரும்போது 10 குஷ்டரோகிக்கும் ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுக்குறாரு. அதில் ஒரு குஷ்டரோகி மாத்திரம் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நன்றி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியாக ஆண்டவர் செய்த நன்மைகளை வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது. நம்மளுடைய பழைய பாவங்களை, அக்கிரமங்களை, குற்றங்களை தான் நம்ம வந்து மறந்துடணும். அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாதிருப்பேன் அப்படின்னு எபிரேயர் 8:12 வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை என்றைக்கோ மன்னிச்சு மறந்துட்டார். அதனால் நீயும் என்றைக்கோ செய்த ஒரு சின்ன பாவத்தை குற்ற மனசாட்சியோடு இன்றைக்கும் நினச்சி நீ பயந்து போய் இருக்கியா, அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி அதை அப்படியே விட்டுரு. அடுத்ததாக ஃபார்வேர்டில் செகண்ட் லெட்டர் என்ன அப்படின்னா ஓ. ஓ அப்படின்னா ஒபே, கீழ்ப்படின்னு அர்த்தம். எபேசியர் 6:1 இப்படியா நம்ம வாசிக்கிறோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னக்கா இந்த கீழ்ப்படிதல்ங்கிற விஷயம் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆசீர்வாதத்துக்கான முதல் படியே கீழ்ப்படிதல் தான். ஒரு சின்ன கீழ்ப்படிதலுக்குள் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதமே அடங்கியிருக்குது.
நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆதியாகமம் புஸ்தகத்தில் வர்ற ஆபிரகாமை குறித்து. ஆபிரகாமை வந்து ஆண்டவர் அழைக்கும்போது ஆபிரகாமுக்கு ஃப்ரம் அட்ரஸ் இருந்தது. ஆனால் டு அட்ரஸ் தெரியாது. நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டோடைய சத்தத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்தது தான் இன்றைக்கி நம்ம ஆபிரகாமை குறித்து நம்ம இன்றைக்கி வேதத்தில் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். எடுத்த உடனே வேதத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லுவோம். பாருங்கள், முதல்ல இடம்பெறுவது வந்து ஆபிரகாம் தான். நீயும் இன்றைக்கி உன்னோட வீட்டில் இருக்கலாம், ஸ்கூலில் படிக்கலாம், இல்லை காலேஜில் படிக்கலாம். இருக்கிற இடங்கள்ல நீ வந்து கீழ்ப்படிஞ்ச அப்படின்னா அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கி எல்லா வீடுகள்லையும் அம்மாமார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நைட்டு 10 மணி ஆச்சுன்னா, பாப்பா தம்பி லைட்டை ஆஃப் பண்ணுங்கப்பா, தூங்குங்கப்பா, மொபைலை பார்க்காதீங்கப்பா அப்படின்னு நம்மளுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அட்வைஸ் ஐயோ கஷ்டமாக இருக்குதே, மொபைலை பார்க்கணுன்னு தோணும், டிவியை பார்க்கணுன்னு தோணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கீழ்ப்படிதற்கு நம்மளுக்கு வந்து மனசே இருக்காது. தாமதமான கீழ்ப்படிதல் வந்து கீழ்ப்படியாமைக்கு தான் சமம். அதனால் வந்து எதை குறிக்குது அப்படின்னா கீழ்ப்படிதலை குறிக்குது. நீ உன்னுடைய வீட்டில் இருக்கலாம், உன்னுடைய ஸ்கூலில் இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், ஹாஸ்டலில் கூட நீ இருக்கலாம். இருக்கிற இடங்கள்ல நீ கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்வ அப்படின்னா அது உனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். அடுத்து ஃபார்வர்டில் 3வது ஒரு லெட்டர் வந்து ஆர் வருது. ஆர் அப்படின்னா ரெடி. ரெடி அப்படின்னா தயார், ஆயத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடி டு ஹெல்ப், ரெடி டு சர்வ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இரு, பரிமாறுவதற்கு தயாராக இரு அப்படின்னு கூட சொல்லலாம். மனித நேயத்திற்காக உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு பெண்மணி தான் அன்னை தெரசா. அன்னை தெரசாவுடைய அவங்களுடைய சேவை வந்து நம்ம அறியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய சேவையில் வந்து அவங்க முதன்மையாக விளங்கினாங்க அப்படின்னு நம்ம அவங்கள குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வேதத்தில் கூட ஒரு சம்பவம் இருக்குது. எருசலேமிலிருந்து எரியோவுக்கு ஒரு மனுஷர் வந்து நடந்து போகிறாரு. அந்த மனுஷர் போகும்போது ஒரு கள்ளருடைய கையில் அகப்பட்டு அந்த கள்ளர் வந்து அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குத்துயிரை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டு வேலை அவர் இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஆசரின் வந்து விலகி போனார். அதேமாரி லேவியனும் விலகி போயிட்டார். ஆனால் சமாரியன்கிற ஒரு மனுஷன் வந்து அவருக்கு உதவி செய்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் கூட நமக்கு கண்ணு முன்பதாக தேவையுள்ள மனிதர்கள் அநேகமாக இருக்கிறாங்க. நம்ம வீடாக இருக்கலாம், நம்ம இருக்கிற ஸ்கூலாக இருக்கலாம், வேலை பார்க்குற ஸ்தலமாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு உதவி யாருக்கோ தேவைப்படுது. நீங்கள் ரோட்டில் போகும்போது அநேக பிச்சைக்காரங்களை பார்க்கலாம், அநேக இரவல் வாங்குறவங்கள பார்க்கலாம், அநேகர் சாப்பாடு இல்லாமல் தவிக்கதை பார்க்கலாம். அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்யலாம். அதேமாரி ஸ்கூல் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரீங்களா, காலேஜ் முடித்து வீட்டுக்கு வரீங்களா, வீட்டில் உங்களால் என்ன முடியுமோ உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கட்டாயம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒருவேளை நான் உதவியே செய்ய மாட்டேன் அப்படின்னாலும் உங்கள் பேரண்ட்ஸை வந்து நீங்கள் உபத்திரப்படுத்தமாவது இருக்கலாம். அதனால் உங்களால் என்ன முடியுமோ, சமாரியன் வந்து எப்படி உதவி செஞ்சு அந்த மனிதனுடைய காயங்களை ஆற்றினாரோ அதேமாரி நீங்களும் இருக்கிற இடங்கள்ல உதவியாக இருங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம். வீடை கூட்டுறதா இருக்கலாம், வீடை சுத்தம் பண்ணுறதா இருக்கலாம், துணிகளை மடித்து வைக்கிறதா இருக்கலாம், இல்லை பாத்திரம் கழுவுறதா இருக்கலாம். அம்மா சொன்ன சின்ன சின்ன வேலைகள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக உங்களை வழி நடத்தும். ஃபார்வேர்டுங்கிற வார்த்தையில் அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னா டபிள்யூ. டபிள்யூ அப்படின்னா வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஒருவேளை நீ டெய்லி பைபிள் வாசிக்கலாம். பைபிள் வாசிக்கிறதுனால அநேக நன்மைகள் நீ பெற்றுக்கொள்ளலாம். நீ பைபிள் வாசிக்காமல் இருக்கியா? இன்னிலிருந்து குறைந்தது ஒரு அதிகாரமாவது வாசித்துட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணு. இந்த வேத புத்தகம் இருக்குதுல்ல, இந்த வேத புத்தகம் வந்து சாதாரண வேத புத்தகம் கிடையாது. இதுக்கு ஜீவன் இருக்குது. இந்த வேத புஸ்தகம் ஒவ்வொரு நாளும் கூட பேசும். நீ எவ்வளவோ ஸ்கூலில் படிக்கலாம், காலேஜில் படிக்கலாம், ஆனால் அதில் ஸ்கூல் காலேஜ் புக்ஸில் எந்த புக்குமே உயிர் கிடையாது. ஆனால் இந்த வேத புத்தகத்துக்கு உயிர் இருக்குது. இந்த வேத புத்தகம் ஒவ்வொரு நாளும் நீ நடக்க வேண்டிய வழியை காட்டும், உனக்கு ஆலோசனையை சொல்லித்தரும். சங்கீதம் 32:8 இப்படியாக வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நான் உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அப்படின்னு வேத வசனத்தை இப்படியே நம்ம வாசிக்கிறோம். அதனால இந்த வேத வசனத்தை வந்து ஒவ்வொரு நாள் நீ வாசி. இது வந்து ஏசப்பா நமக்கு எழுதி கொடுத்த கடிதம். எப்படி நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம உட்காந்து மணிக்கணக்காக நேரம் எடுத்து பேசுவோம், பேசுகிறது டைம் போகிறதே தெரியாது. அதேமாரி வேதத்தை அதே போல் நீ வாசி. வேதத்தை நேரம் எடுத்து வாசி. வேதத்தை வாசிக்கணும்னு நேரத்தை ஒதுக்கு. ஒவ்வொரு நாளும் நீ இந்த வேதத்தை வாசித்து
வாசித்து நேசிப்ப அப்படின்னா இந்த வேதம் உன்னைய உயரமான ஸ்தலங்களை கொண்டு போய் நிறுத்தும். நீ வேதத்தை எவ்வளோ முக்கியப்படுத்தி வாசிப்பையோ அவ்வளோ அதிகமாக இந்த வேதம் ஒன்று முக்கியமான உயரமான ஸ்தலங்களை நிறுத்துங்கிறது சந்தேகமே கிடையாது. சங்கீதம் 119:92 இப்படியே வாசிக்கிறோம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியை இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன்னு தாவீது சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அநேக கிறிஸ்துவ மக்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா சரியான நேரத்தில் இந்த வேதம் என்கிட்ட கிடைக்கல அப்படின்னா நான் மரித்து போயிருப்பேன் அப்படின்னு அநேகர் வேதத்தை பற்றி சாட்சி சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் வேதத்தை வாசிக்க நீ நேரத்தை ஒதுக்க. அதேமாரி வேதத்தில் எழுதப்பட்டுள்ள சத்தியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடக்க ஒன்று ஒப்புக்கொடு. இந்த வேத புத்தகம் கிடைப்பதற்கு பல மிஷினரிகள் இரத்த சாட்சியை மறைச்சிருக்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா வில்லியம் டிண்டேல்ங்கிற மிஷினரி ஆங்கில மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினரியை உயிரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னதை நம்ம பார்க்குறோம். வில்லியம் கேரி இருக்கலாம், பர்தலோமியோ சீகன் இருக்கலாம். அநேகர் இந்த வேத புத்தகம் நம்ம தமிழ் மொழியில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக பாடுகள் பட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த வேதத்தை சாதாரண புஸ்தகம் நீ நினைக்காத. இது உனக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு வேத புத்தகம். அதனால் இந்த வேதத்தை நீ முக்கியப்படுத்து. ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அடுத்ததாக ஃபார்வர்டில் இருக்கிற லெட்டர் என்ன அப்படின்னா அரேஞ்ச் அப்படின்னா ஏற்பாடு. அரேஞ்ச் யுவர் ப்ரேயர் பார்ட்னர். உனக்காக கூட சேர்ந்து ஜெபிக்கிற நபர்களை நீ ஏற்படுத்திக்கோ. இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5 மொரை சிட்டியில் நடக்கிற வாலிபர் முகாமுக்காக நாங்கள் எல்லோரும் ஆயத்தமாயிட்டிருக்கிறோம். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊழியரும் ஒவ்வொரு பெண் ஊழியர்களும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய 12 நபர்களை இணைத்து நாங்கள் ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப் காலில் ஆடியோ காலில் நாங்கள் எல்லாருமே இணைந்து இந்த 15 நடக்க இருக்க போது முகாமுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். அதேமாரி நீயும் உனக்குன்னு அவங்க கூட சேர்ந்து ஜெபிக்க ஆட்களை நியமிச்சுக்கோ. அங்கங்கே உனக்கு உங்கள் வீட்டில் உங்களோட அக்காவாக இருக்கலாம், இல்லை தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், இல்லைன்னா யாருமே இல்லையா உங்கள் அம்மாவை கூட நீ சேர்ந்து நீ கூட ப்ரேயர் பண்ண நீ பழகிக்கோ. வேதத்தில் இப்படியே ஒரு வசனம் இருக்குது, என் நாமத்தினால எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கள் மத்தியில் இருப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. கட்டாயம் நம்ம ஒருவராக இருக்கோம். ப்ரேயருக்கு நம்ம கூட 2 பேர் சேரும்போது கட்டாயம் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் கட்டாயம் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. நம்ம தனியாக ஜெபிக்கிறது கூட சில நேரங்களில் நம்ம நமக்குள்ள சோர்வு பலவீனம் வரலாம். ஆனால் நம்ம 2 பேர் 3 பேர் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்குள்ள அந்த சோர்வு பலவீனம் எல்லாம் மாறிடும். ஏன்னா ஒருவர் ஜெபம் பண்ணும்போது இன்னொரு உற்சாகமாயிருவாங்க. அவங்கள மாரி நான் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் நமக்கு வரும். அதனால் அரேஞ்ச் யுவர் ப்ரேயர் பார்ட்னர். கட்டாயம் நீ யார் கூடயாவது சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு பழகிக்கோ. இல்லையா இன்றைக்கே நீ முடிவு பண்ணும், எனக்குன்னு ஜெபிக்க யாராவது ஏற்படுத்தணும், நான் யார் கூட சேர்ந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வாஞ்ச இருந்ததுன்னா கட்டாயம் ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக ஆர் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா ரீச் அப்படின்னா தமிழில் அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம்ல, நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம காமனாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரீச்னா அடைதல் அப்படின்னு அர்த்தம். ரீச் த எக்ஸலண்ட் ஒன். சிறந்த ஒன்றை அடைவதற்கு நீ ரொம்ப பிரயாசப்படணும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ஊழிய பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா அநேக பாடுகள், அநேக கண்ணீர், அநேக வருத்தங்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் மத்தியிலாக பவுல் ஒருபோதும் தன்னுடைய ஊழிய பாதையை விட்டு பின்வாங்கவே இல்லை. ஓட்டப்பந்தயம் ரன்னிங் ரேஸ் நம்ம எல்லாருமே ஓடி இருப்போம். அதில் யார் ப்ரைஸ் வாங்குவோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் யார் ஓடி வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ரைஸ் கிடைக்கும். அதேமாரி ஓட்டப்பந்தயமாகிய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஓடிட்டுருக்குறோம். பின்னிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேக் அடிச்சிடும். அதனால் ஓடிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ ஓட முடியுமோ ஓடிக்கிட்டே இருப்போம். ரீச் த எக்ஸலண்ட் ஒன். சிறந்த ஒன்றை அடைவதற்கு கட்டாயம் நீ போராடியே ஆகணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா கல்பனா சாவ்லா பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த கல்பனா சாவ்லா யார் அப்படின்னா இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் போய் வாழ்ந்து விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி அப்படின்னு ஒரு குறித்து சொல்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. அதுக்கடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக இவங்க எப்படியாவது நான் சிறந்த ஒன்றை அடையணும்னு குறிக்கோள் வச்சுருந்ததுனால தான் அவங்க சிறந்த ஒன்றை அடைய முடிஞ்சிச்சு. அதேமாரி அப்துல் கலாம் ஐயா ஸ்டார்ட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா உன்னுடைய பிறப்பு ஒரு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய
இறப்பு வந்து ஒரு சாதனையாக, ஒரு வரலாறாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு வசனம் கூட இப்படி இருக்குது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு நாளும் நமக்கு வர்ற பிரச்சனைகளை, நம்மளுக்கு வர போராட்டங்களை நம்ம பின்னிட்டு பார்க்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நேற்றைய விட இன்னைக்கு நம்ம அதிகமாக ஆண்டவருக்காக நம்ம செயல்பட்டோமா, அதிகமாக நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சோமாங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால ஒரு நாளும் நம்மளுடைய சிறந்த ஒன்றை அடைவதற்காக நம்ம எடுத்த தீர்மானங்களை, நம்ம கையில் எடுத்திருக்கிற முயற்சிகளை ஒரு நாளும் விட்டுறவே கூடாது. ஓகேவா? லாஸ்ட்டாக டி வந்து என்ன சொல்லித் தருது அப்படின்னா, டிசிஷன். நம்மளுடைய வாழ்க்கையில் டிசிஷன் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய டிசிஷன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள வெற்றியவே நிர்ணயிக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானியலை குறித்து. தானியல் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 வந்து இப்படியாக வாசிக்கிறோம். அதாவது ராஜா கொடுத்த போஜனத்தில் தானியல் வந்து தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. அவர் தீர்மானம் பண்ணதுனால தான் தானியல் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்படியா தானியல் 6ல் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ராஜா கொடுத்த போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினவராக அவர் வந்து செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். அதேமாரி நீ இருதயத்தில் ரொம்ப அதாவது முக்கியமான காலகட்டங்களில் உன்னுடைய தீர்மானத்தில் நீ உறுதியாக இருக்கியா அப்படின்னு நீ ரொம்ப யோசிக்கணும். வேதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது, உன் உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியா 26:3 வந்து வாசிக்கிறோம். அதனால் உன்னுடைய தீர்மானத்தில் வந்து நீ உறுதியாக இருக்கணும். சில நேரங்களில் நீ ஸ்கூலில் படிக்கலாம், காலேஜ் படிக்கிறான், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேவையில்லாத இடங்களுக்கு கூப்பிட்றாங்களோ, நோ சொல்லிடு. வேண்டாம், எனக்கு அப்படிப்பட்ட வந்து சந்தோஷம், பாவ சந்தோஷம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்கிறதுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் வந்து பழகிக்கும். அதேமாரி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் எல்லாருமே ஒரு மனுஷனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் யார் அப்படின்னா சிம்சோன். சிம்சோன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் வந்து சிம்சோனுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் சிம்சோனை குறித்து ஒரு தெய்வ திட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சிம்சோன் எல்லாவற்றையும் அழித்து போட்டவராக தன்னுடைய கண்ணுக்கு பிரியமான ஒரு பெண்ணை அடையணும்னு சொல்லிட்டு சிம்சோன் தன் மேல் இந்த தெய்வ திட்டத்தை வந்து இழந்து போயிட்டாரு. நீமேவும் நீ வந்து பார்க்குறது எல்லாம் கண்ணுக்கு அழகாக தான் இருக்கும், எல்லாத்தையுமே பார்க்குறது எல்லாத்தையுமே அடையணும்னு நினச்சேன் அப்படின்னா உன்னால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. உன்னால் தொடர்ந்து மேலே செல்லவே முடியாது. அதனால் தேவையில்லாத காரியங்களுக்கு நோ சொல்லு. கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்கணும், கடையில் பார்க்குறதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நல்லா இருக்காது. அது உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து போட்டுரும். சிம்சோன் மேலே இருந்த தெய்வ திட்டம் வந்து ரொம்ப பெரிது. என் கண்ணுக்கு அவள் பிரியமானவள் அப்படின்னு சொல்லிட்டு திம்னாத்துங்கிற ஊருக்கு போய் அந்த பெண் மீது ஆசை கொண்டு தன்னுடைய தேவ திட்டத்தையும் அழித்து போட்ட ஒரு மனிதர் தான் இந்த சிம்சோன். அதனால் உன் கண்ணுக்கு எதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக தான் இருக்கும், அழகாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குற எல்லாத்தையும் வாங்கணும், பார்க்குற எல்லாத்தையுமே அடையணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களுக்கு நோ சொல்லி பழகு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.